கோவையில் கொடூர கொலை, காட்டிக் கொடுத்தது காவல்துறை, கொந்தளித்த உதயநிதி. ஒருத்தனை பல பேர் சேர்ந்து அடிச்சு கொன்ற கொலை சம்பவத்தோட பின்னணியை காவல்துறையே சாட்சி சொல்லிட்டு சாட்சி கண்டறியும் செய்தியையும் அதனால தமிழக அரசின் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து எதிர்க்கட்சியினர் ஒருத்தர் குரல் கொடுக்கக்கூடிய கதையும் நம்முடைய ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒத்தக்கால் மண்டபம் பூங்கா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் 2ஆம் ஆண்டு சிவில் இன்ஜினியரிங் படித்து வந்த 18 வயதான இளவரசன் தன்னுடைய நண்பர்களுடன் தங்கியிருந்தார். கடந்த 10ஆம் தேதி அதிகாலை சுமார் 5:30 மணியளவில் அங்கு புகுந்த ஒரு கும்பல் அவர்களை மிரட்டி தாக்கியதுடன் செல்போன் ஒன்றையும் எடுத்து சென்றதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுகுறித்து இளவரசன் அளித்த புகாரின் பெயரில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையில இந்துஸ்தான் கல்லூரியில் படித்து வந்த அமுதன் என்பவரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் என தெரிய வந்ததாக கூறப்படுது. இதைத் தொடர்ந்து அதே நாள் காலை சுமார் 8:30 மணியளவில் அமுதனும் அவருடைய நண்பர் 19 வயதான ஸ்டீமன் என்பவரும் மலுமிச்சம்பட்டி அருகே இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புடன் தொடர்புடைய சிலர் அமுதனை அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் என அடையாளம் கண்டதாக கூறப்படுது. இதையடுத்து அமுதன் மற்றும் ஸ்டீமனை வழிமறித்த அவர்கள் இருவரையும் இந்துஸ்தான் கல்லூரியின் பின்புறமாக இருக்கக்கூடிய மைதானத்திற்கு அழைத்து சென்று தாக்கியதாக போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தாக்குதலுக்கு பின்னர் அமுதன் காலை சுமார் 10 மணியளவில் தன்னுடைய அறைக்கு திரும்பியிருக்காரு. பின்னர் பிற்பகல் சுமார் 3 மணியளவில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை தொடர்ந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. ஆனால் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில அமுதன் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் சொல்றாங்க. இது குறித்து ஸ்டீமன் அளித்த புகாரின் பெயரில் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கு தொடர்பாக 5 கல்லூரி மாணவர்கள் விசாரணைக்காக பிடிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களை அடையாளம் கண்டு பிடிக்கக்கூடிய பணியிலையும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அமுதன் மீது நடத்தப்பட்ட 2வது தாக்குதல் அன்று அதிகாலை பூங்கா நகர் பகுதியில் நடைபெற்ற முந்தைய தாக்குதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாகவும் அந்த சம்பவத்தில் அமுதனுக்கு இருந்ததாக கூறப்படும் தொடர்பின் காரணமாகவும் நடைபெற்றிருக்கலாம் என தெரிய வந்திருக்கு. இதனிடையே அமுதன் கடந்த மாதம் இந்துஸ்தான் கல்லூரி விடுதியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. விடுதியில் பணிபுரியும் சமையலர் ஒருவரை அமுதன் தாக்கியதாக கூறப்படக்கூடிய சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கல்லூரி நிர்வாகம் அவரை விடுதியிலிருந்து இடைநீக்கம் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களின் முழுமையான பின்னணி, தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொருவரின் பங்கு உள்ளிட்டவைகள் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களோட அடிப்படையில் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரின் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவிச்சிருக்கு. ஆனால் இந்த மொத்த கொலை சம்பவத்திற்கும் பின்னால் காவல்துறைதான் உள்ளது என்று அமுதனின் பெற்றோர் ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் பகீர் கிளப்பி இருக்கிறது. அந்த வாக்குமூலத்தில் கல்லூரியில் இரும்பு ராட், கத்தி, தென்னமட்டை கொண்டு தன்னுடைய மகனை போதை கும்பல் ஒன்று கொண்டிருப்பதாகவும் என்னை யார் அடித்தார்கள், எங்கெல்லாம் அடித்தார்கள் என்று காவல்துறைக்கும் தெரியும். 20 பேர் சேர்ந்து தன்னை அடித்ததாகவும் போதைத் தொழில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை திரித்து பேசுவதாகவும் காவல்துறையும் போதை கும்பலும் சேர்ந்து தன்னுடைய மகனை கொலை செய்து விட்டதாக அமுதனோட தந்தை கென்னடி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. திமுக ஆட்சியில் இருந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பு தாவேகா ஆட்சியிலும் தொடர்கிறது. கோவையில் போதை கும்பல் குறித்து புகார் அளித்த கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
இந்நிலையில மாணவன் கொலை குறித்து சட்டசபையில எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கோவை கல்லூரி மாணவர் போதை கும்பலால் கொலை செய்த சம்பவம் குறித்து சட்டசபையில எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய உதயநிதி, தமிழகத்துல கடந்த 3 நாட்களில் 4 கொடூர சம்பவங்கள் நடந்துள்ளது. போதைப் பொருள்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் காவல்துறையின் பணி. ஆனால் போதைப் பொருள் விற்பனை செய்தவர்களை அழைத்து புகார் சொல்லியவர்களின் விவரங்களை கேட்டுள்ளனர். அந்த கோபத்தில்தான் கோவை கல்லூரி மாணவர் அமுதனை போதை கும்பல் அடித்து கொலை செய்ததாக அவரின் பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டியளித்துள்ளனர். காவல்துறை ஏன் அலட்சியமாக நடந்து கொள்கிறது என்று இந்த அரசு விளக்கம் கொடுக்க வேண்டும். இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனின் கொலைக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால், அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு புகார் கொடுத்தவர் பற்றின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்தில் தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடித்து கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், திங்கட்கிழமை இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதாக கூறியுள்ளோம். இது போதுங்க, நடந்த சம்பவம் அனைத்தையும் கூறிவிட்டீர்கள். திங்கட்கிழமை இதை பற்றி விரிவாக பேச அனுமதிக்கிறேன். நீங்கள் கொடுத்த தீர்மானத்தின்படி கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்பவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். மாணவருக்கு ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியுள்ளீர்கள். உங்கள் கவலைகளை சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். முழு விவரத்தை சேகரித்து அரசு பதிலளிக்கும். உங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு திங்கட்கிழமை பதில் வரும் அப்படின்னு பிரபாகர் சொல்லியிருக்கிறார். கொடுத்திருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோடு நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்ணுறது அதுதான். விவரங்களுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லை, இதுக்குள்ளே நான் இது போகிறதா இருந்தால் கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துருக்கலாமே. பள்ளி பதில் உட்காருங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதில் இது குறித்து உங்கள் கவலையை நீங்கள் வெளிப்படுத்தும் விதத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது போதுமானது இல்லை, முழு விவரம் அரசு இல்லை, முழு விவரத்தையும் அரசுக்கு தெரிந்தவங்க உங்களுக்கு பதில் அளிப்பார்கள். மென்ஷன் பண்ணிட்டாங்க, எல்லாமே விவரம் தெரிஞ்சிச்சு. இதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக பதில் தெரிவிக்க வேண்டும் என கேட்டிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த பதிவுல, கோவை மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலால தான் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை மாணவருக்கு மற்ற மாணவர்களுடன் ஏற்கனவே இருந்த மோதல் காரணமாக என அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதனால சட்டசபையில பரபரப்பும் நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக
வாழ்க்கை பாதையில்லா தமிழ்நாட்டு தமிழ் இனங்கள் போதைக்கு அடிமையாவது ஏன்? கொட்டும் சாவு மேல சத்தங்களுக்கு தமிழக அரசு தட்டி கேட்காதது ஏன்? போதை நன்றிக்கு நயவஞ்சகமாக காவல்துறை மூலம் அரசு அதனை திணிப்பது ஏன் என்ற இது போன்ற பல விடை தெரியாத கேள்விகளுக்கு தமிழக அரசு தலையிட்டு தப்பு செய்தவர்களை தண்டிக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று பலான பாலியல் கொடுமை, ஆளையே போட்டு தள்ளும் போதைப் பொருளுக்கு எதிராக மனிதனை மாற்றி உந்துதல் சக்தி அளிக்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.